ஒரு கட்டத்துக்கு மேலே தனியாக அழுகிற நாட்கள் அதிகமாகிடுது இல்லையா? இப்போ வெளியே காட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. கான்ட் ஈவன் ஐடென்டிஃபை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெயின் இருக்குன்றதே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும், ஆனால் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஷேர் பண்ணுறவங்க எல்லாம் வந்து வெளியே வந்துடுவாங்க. ஷேரே பண்ணாமல் இருக்கிறவங்களாம் எப்படி வெளியே வர போகிறாங்களன்னு தெரியலன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஷேரே பண்ணாதவங்க தான் அதிகமாக வெளியே வருவாங்க ஆக்சுவலாக என்ன கேட்டால். பிகாஸ் ஷேர் பண்ணி அதனால் பேக் பைட்டிங் ஆன இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு நண்பர்கிட்ட வந்து ஒருத்தரை கூப்பிட்டு போகும்போது சொல்கிறேன், இந்த தம்பிக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் முன்னாடி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவன் அதுலேருந்து இப்போ வெளியே வந்துட்டான், ஜாலியாக இருக்கான். அதே நண்பரை திருப்பி போய் அந்த ஈசிஆர் ரோட்டில் பார்க்கும் போது, இவன் தானே அன்றைக்கி பிரேக்கப் பண்ண வந்தான். புரியுதா உங்களுக்கு? அவன் அந்த 4 வார்த்தைக்கு ஆறுதலுக்கு எதிர்பார்த்தான்ல, அன்றைக்கி உனக்கு நல்லா இருந்ததில்ல அது பேசும்போது, அவன் வந்துடுவான். நீங்கள் அதை போட்டு எல்லாருக்கும் பரப்பிட்டு இருக்காதீங்க.